ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ரியோ மிக்காகேவோட அற்புதமான ஷாட்டை கோல் கீப்பர் ககாமோரு தடுத்திருக்காரு. ஸோ இதனால் இந்த கேம் நிச்சயமாக சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ளூ லாக் டிவியில் இருக்கிறவங்களுக்குலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோ இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான லெவலுக்கு மாறிட்டாங்கிறத இசாகி புரிஞ்சுக்கிறான். அண்டு இங்கிலாந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபிலாசபி அண்ட் ட்ரைனிங்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அண்டு ரீபவுண்டான அந்த பாலை கைசர் எடுக்கலான்னு பார்க்கும்போது அங்கே சிகிரி வந்துடுறான். கேம் விளாட்ற இடத்துல பார்த்துப்போ அப்படின்னு கைசர் கிட்ட சொல்லிட்டு அந்த பாலை அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். என் பேர் தான் ஹியோமா சிகிரி, மறந்துடாத அப்படிங்கிறான். அண்டு கைசரும் நீ உண்மையாகவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்க அப்படிங்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கிலீஷ் இங்கே காட்டுறாங்க. 20 டேஸ்க்கு முன்னாடி பாடி ரெவல்யூஷனை பற்றி கிறிஸ் பிரின்ஸ் பேசிகிட்டு இருக்கான். உங்களோட பாடியை நீங்கள் கண்டினியூவாக ரெஸ்ட்டே இல்லாமல் ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட்டாக ரியோவை எடுத்துக்கலாம். பாடி ரெஸ்ட்டுங்கிறது பிளேயர்லேருந்து பிளேயருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் ரியோ கிட்ட நீ எந்த மாதிரியான டைப்பில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். நான் உன்னோட வெப்பனை பற்றி கேட்கல, நீ இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக உனக்குள்ளே எந்த விஷயத்த வச்சிருக்கியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். யோசிச்சு எந்த மாதிரியான பிளேயராக நீ மாறணுங்கிறத யோசிச்சு என்கிட்ட சொல்லு. நான் ஒரு ஸ்ட்ரைக்கராக இருக்கணும் அண்ட் என்னோட கோல்ஸை வச்சு இந்த மொத்த ஃபீல்டையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறான். அண்டு மற்றவங்க மேலே ரிலையண்ட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நான் இனிமேல் இருக்க போகிறதில்ல. வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக மாறணும், அதுவும் என்னோட ஓன் வில்லில் மாறணும் அப்படிங்கிறான். சூப்பர் ரியோ, இதை தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு கிறிஸ் பிரின்ஸ் சொல்கிறான். அண்டு மற்ற ப்ளூ லாக் மெம்பர்ஸை பற்றி கேட்குறான். ஏன்னா இவன் சொல்கிறத கேட்டு அவங்கள ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா U20 டீம்லேருந்து வந்த பிளேயர்ஸு. ஒரு பிளேயர் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அண்ட் அவன்கிட்ட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான ரெண்டு சைடுமே இருக்கும். பாசிட்டிவாகவே எல்லா நேரத்துலையும் இருப்பான்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவான இருக்கிற டைமில் எனக்கு நானே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். என்னோட ஐடியலுக்கு மேட்ச் ஆகாத விஷயங்களை எனக்குள்ளே நான் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னதான் எல்லோரும் பெரிய பிளேயர்னு சொன்னாலும் என்னால் ஒரிஜினல் அந்த கிறிஸ் பிரின்ஸை இன்னும் வெளியே கொண்டு வர முடியல. ஸோ ரியாலிட்டி எதிர்த்து போராடணும். அந்த வேர்ல்டோட பெஸ்ட்டாக மாறறதுக்கு இந்த மாதிரி ரியோ மிக்காகே மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்களே எடுக்கணும். அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு உன்னோட பாடியை நீ தான் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இந்த ரியாலிட்டிக்கு உன்னோட ஐடியல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி உன்னோட பாடியை நீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் இவன் சொல்கிறத கேட்டு ரியோவும் அப்படியே மோட்டிவேட் ஆகிடுறான். அண்ட் இவனோட பிளே ஸ்டைலுங்கிறது சே அண்டு ரெண்டு பேரோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பெஸ்ட்டு கோல் ஸ்கோரர்ஸோட பிளே ஸ்டைலை இமிட்டேட் பண்ணி அண்ட் அதை கம்பைன் பண்ணி இவனுக்கான ஒரு பிளே ஸ்டைலை க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து தான் ரியோவோட பாடியெல்லாம் தொட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அண்ட் அப்படியே அடுத்தடுத்த பிளேயர்ஸும் என்ன செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ திரும்ப மேட்ச்சுக்கு ரிட்டன் ஆகிறாங்க. எந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் சாக்கர் பிளேயராக இந்த ஹியோமா சிகிரி இருக்க போகிறான் அப்படிங்கிறத கைசர் யோசிச்சுட்ருக்கான். அண்ட் கிறிஸ் ரியோ கிட்ட மட்டும் இல்லாமல் சிகிரி கிட்டே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருப்பான். அண்ட் இவன் பாஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போது இனிமேல் என்னோட இந்த லெக்ஸை யூஸ் பண்ணி இந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணி முன்னாடி போக போகிறேன். அண்ட் முன்னாடி போய் எனக்கான கோல்ஸை நான் ஸ்கோர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரைக்கராக எந்த மாதிரி கோலை ஸ்கோர் பண்ணுமோ அந்த மாதிரியான ஒரு கோலை நான் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சிகிரி முன்னாடி போயிட்டுருக்கான். அண்ட் இங்கே கிறிஸ் இவனோட பொசிஷனை மாற்றிருப்பான். இதுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ளூ லாக்கில் ரைட் விங்கில் ஆடிட்டு இருந்த சிகிரி இனிமேல் லெஃப்ட் விங்கில் ஆட போகிறான். ஏன்னா இந்த லெஃப்ட் விங்கில் இந்த டீமுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். அண்ட் அது கரெக்டான ஆளே சிகிரி தான். இந்த லெஃப்ட் விங்கை டாமினேட் பண்ணி இவன் ஆடுறத பார்த்து இசாகிக்கு இவன் ஸ்பீடாக இருப்பான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இசாகியை பார்த்த சிகிரி இன்ட்ரெஸ்ட் ஆகுறான். அண்டு இப்போது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உன்னை ஒரு ரேட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உனக்கு நான் எந்த அளவுக்கு என்னோடய லெவலை நியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் கடைசியாக. அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.